ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் பாலாபிஷேக விழா, அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா தான் பால் கொடை எடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணி ஊர்லேருந்து வரல, அதனால் எங்கள் அம்மா தான் எடுக்க போகிறாங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்திங்கன்னா வீட்டில் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. 11 மணிக்கு பால் குடம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா சமையல்லாம் செஞ்சுட்டு இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க. எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம், வெண்டைக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் முள்ளங்கி சட்னி வச்சுருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுடைய சமையல். நானும் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். இனிமேல் தான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கிளம்பணும். கிளம்பிட்டு நம்ம பார்க்கலாம். பாய். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. நாங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு பார்த்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பால் குடம்லாம் எடுத்து போயிட்டு கோவிலாண்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் தீச்சட்டி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்லாம் வச்சுருந்தாங்க. அதை எல்லோரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வேண்டிக்கிட்டு தீச்சட்டிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா எப்படி வரா தெரியுமா? அவ சூழல கை பிடித்து என் சுந்தரியா ஓடி வரா. சூழாங்கை பிடித்து என் சுந்தரியா ஓடி வரா. ஓட்ட பேருடைய ஓடாரா சட்டம் கொண்டேன். சட்டம் கொண்டேன். சட்டம் கொண்டேன். பாலாபிஷேகம் ரொம்பவுமே நல்லபடியாக முடிஞ்சுது. அங்கே ஐஸ் வண்டியெலாம் நிறைய வந்துருந்தது. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு நைட்டு சாமி கும்பிட்றதுக்காக அம்மா சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. உங்கள் ஊரில் ஆடி மாதம் என்னென்ன திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.